எனக்கா இருக்கு 2 வாட்டி இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஒரு வாட்டி நான் டேக் ஆஃப்க்கு அப்புறம் என்ஜின் பர்ஸ்ட் ஆயிடுச்சு இதே மாதிரி. கிராஷ் லேண்ட் ஆயிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய ஸ்கின் எல்லாம் புது ஸ்கின். தீ பிடிச்சிருக்கு. ஐசியூவில் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்தது தான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட நிறைய வாட்டி போயிருக்கு. ஸோ இட் இஸ் நீங்கள் எவ்வளோ கூலாக இருக்கீங்க, எவ்வளோ கரெக்டான நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அது எவ்வளோ பேர் கேன் எஸ்கேப், அது வந்து உங்களுடைய திறம், உங்களுடைய ஆக்ஷன், ரெசிடியூவல் ரன்வே, இதுலலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதாவது இந்த டேக் ஆஃப்ல கொஞ்சம் ரன்வே இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா அது ரன்வேல தான் கிராஷ் ஆகிருப்பாங்க. நான் ஆன மாதிரி நான் ரன்வேல கிராஷ் ஆனேன். டேக் ஆஃப்க்கு அப்புறம் தான் என்னுடைய கிராஷும் இதே மாதிரி தான். ஆனால் இன் மை கேஸ் வந்து என்ஜின் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. பர்ஸ்ட் ஆகி தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து கீழே விழுந்து கிராஷ் ஆகி அந்த கிராஷ்லேருந்து நான் குதிச்சு வெளியில வந்தேன். அது ராணுவ விமானம். ஐ வாஸ் அலோன். ஸோ அதனால தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஐ வாஸ் இன் ஐசியூ. என்னுடைய ஃபேஸ்லாம் தீப்பிடிச்சு ஒரு 20-25 நாள் ஐசியூவில் இருந்தேன். ஒரு வாட்டி என்ஜின் ஃபெயில் ஆயிருக்கு லேண்டிங்க்கு வரும்போது. என்ஜின் இல்லாமல் லேண்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ராணுவ விமானத்தில் நிறைய பாதுகாப்புகள் நிறைய வந்திருக்கு.